தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், உன் வாழ்வின் வளர்ச்சிக்காக. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஐசையா 58:11. நீ நடக்கும் பாதையில் உள்ள வெளிச்சமானது மிகவும் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவை ஒரு நோக்கத்திற்காகத்தான். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் தேவன் வழிநடத்துவார். தேவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் நீ மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் தேவனை பற்றி கொள்ள வேண்டும் என்பதே தேவனின் விருப்பம். இவை உன் இதய ஆவலுக்கு எதிரானதாக இருக்கலாம். காரணம், இவ்வுலகம் சார்ந்த பதிலை பிறர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் நீ பயப்படாதே. இவற்றை தேவன் உனது வெற்றிக்காகவும் அவரின் மகிமைக்காகவும் உனக்கு வாய்க்க பண்ணியிருக்கின்றார். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியிலும் பலத்திலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பவுலடிகிறார் 1 கொரிந்தியர் 2:5 அழகாக சொல்லுகிறார். எனவே தேவனை நன்கு பற்றிக்கொள். அவரிடம் முழுவதுமாக நீ சரணடைந்து விடு. தேவன் எப்பொழுதும் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகின்றாரோ உடனே அவரின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நட. உன் வாழ்வின் வளர்ச்சிக்காக நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் தேவன் உனக்கு பலன் தருவார். நீ நினைத்ததை விட, எதிர்பார்த்ததை விட மிக பெரிய பாக்கியத்தை தேவன் உனக்கு தருவார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்ய வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவர் என்று எபேசியர் 3:20 சொல்லுகிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தான் இந்த செய்தியெல்லாம் அவர் கேட்கும்படி செய்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஜெபித்து முடிப்போம். அன்பின் தேவனே, நீர் என் பலத்தை திடப்படுத்தி என்னை வழிநடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி. உம்மை மென்மேலும் புகழ்ந்து போற்றவும் விசுவாசிக்கவும் நீர் செய்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபையின் நன்மையும் தொடரட்டும். உடைய சத்தியத்தில் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.